வணக்கம். நான் மிருஷா. இன்றைய நாள் நான் எங்க நிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய வீட்டை தான் வந்து நிக்கிறேன். அப்ப எங்கள்ட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி போட்டு ஓல் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரும். எங்களுக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அப்ப நாங்க இன்றைக்கு என்ன காணொளி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா இன்றைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு ஊரை நோக்கி ஒரு பயணம் தான் போறோம். நாங்க போனோம்னு சொல்லிட்டோம்னா அவ்வளவு ஒரு நல்லா இருக்கும். இந்த இயற்கை காட்சியெல்லாவே இருக்கும் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா. அப்படி எங்க போகணும்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலி வள்ளலாயை நோக்கி ஒரு பயணம் கொண்டு போகிறேன். அப்ப அது எங்க அப்படி எங்க போறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்னுடைய கணவர் இந்த வீட்டை தான் வந்து போறேன். அப்ப அங்க போற வழிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல வயல்வெளி இல்லைன்னு சொல்லலாம், தோட்டங்கள் தான் அப்படி நிறைஞ்சு காணப்படும். அப்ப நாங்க போற வழியில இறங்கி இறங்கி எடுக்கணும்னு அப்படி எடுத்து உங்களோட அந்த இயற்கை காட்சியில பகிர்ந்து கொண்டு அப்படியே நான் போறேன். அவ வாங்க நாங்கள் போய் கொண்டிருப்போம். போய்க நான் இந்த கண்ணில் ஒரு எல்லா நல்ல காட்சிகளையும் எடுக்கணுமெண்டா இருக்கிறேன். என்ன பிரச்சனைன்னா தனியத்தான் வந்து போறேன். அப்ப தனியா நின்று வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் ஒரு என்ன சொல்றேன், எனக்கு ஒரு பயம் மாதிரி. இப்ப தாராவோட சேர்ந்து போய்க்க எங்கேட்டாலும் நாங்கள் எடுத்து போவோம். அது பழகி போட்டுது. நான் தனியா நின்று வீடியோ எடுக்கிறேன்னா எனக்கு ஒரு கொஞ்சம் பக்கமாகவும் இருக்கும், பயமாகவும் இருக்கும். சரி, அப்ப எப்படியும் நாங்கள் இயன்ற வரைக்கும் நான் உங்களோட சில காட்சிகளை பகிர்ந்து கொள்வேன். இப்ப நாங்கள் இப்ப வந்து விளக்கிட போறோம். அப்படியே போய்கொண்டே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி வாங்குவோம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த என்னுடைய பைக்ல தான் போறேன். இந்த பைக் பாத்தீங்கன்னா என்னுடைய கணவர் தான் எடுத்து தந்தது. அது பெரிய ஒரு ஸ்டோரி மாதிரியே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வரைக்கே பைக்கோட தான் வந்தவர். அப்ப அப்படியே நாங்கள் இந்த பைக்ல திரிஞ்சு என்ன சொல்றது, தனிய ஊட எல்லாம் பயமா இருக்கும். பிறகு அவர் கொஞ்சம் தூரமா ஊட பழக்கி லைசன்ஸ் எடுத்தாச்சு. எடுத்து 3 2 ஒரு பயம் மாதிரி அந்த என்ன சொல்றது, அவர் தான் எல்லா இடமும் கொஞ்சம் தூரம் ஓட தந்து, பிறகு மெயின் ரோட்ல கொஞ்சம் தந்து, பிறகு நிறைய தூரம் ஓடுறதுன்றது வந்து எனக்கு ஒரு என்ன சொல்ற இயலாத மாதிரி இருக்கு. முதுகெல்லாம் நூற மாதிரி இருக்கும். அப்ப அப்படியே கொஞ்சம் தூரம் மாறி ஓடி அப்படியே கிணதூரம் மூட பழக்கி இப்ப எங்க போறோம்னாலும் எனக்கு ஒரு சுலபம் மாதிரி பக்கம்னு போயிட்டு வரக்கூடியதா இருக்கும். அது இதை பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன சொல்ற வடிவா கழுவி துடைச்சு அப்படியே ஒரு என்னுடைய ஒரு உயிர் மாதிரி தான் இதை வந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்ப நான் அங்கேயும் போட்டு வந்தோன்னா பக்கண்டு வீட்டுக்கு ஏற்றி தான் விடுறது, இந்த மேலே ஏற்றி விடுறது. சிலவளை அங்க அக்கா விட்டுட்டு வர்றது எடுக்க சுவம்ன்ட்டு இந்த பார்த்தீங்கன்னா இதால தான் வந்து நான் ஏற்றணும். இது வந்து இப்ப சின்னனா போடுது இந்த கட்டு. அப்ப இதால வந்து ஓடி ஏத்த கஷ்டம், உருட்டி ஏத்துறதுன்றது கொஞ்சம் களை மாதிரி இருக்கும். அவ சிலவளை அங்க மழை இல்லாட்டி வீட்டை விட்டுறேன். இப்ப கொஞ்சம் மழை குணமா இருந்தனாடி இந்த வீட்டை வந்து விட்டுருக்குறேன். அப்ப ரைட், நாங்க இந்த பைக்ல தான் போறோம். அப்படியே போய்கொண்டு பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ நிற்கிற இடம் மாலசந்தி பிள்ளையார் கோயில். மாலசந்தி பிள்ளையார் கோயிலை பாருங்க, கண்ணுக்கு எவ்வளோ இனியும் ஒரு கோயில். அப்படி கண் கவர் காட்சின்னு சொல்லலாம். அப்படி ஒரு கோயில் அவ்வளோ வடிவாக இருக்குது. நான் ஒரு நாளுமே உள்ளுக்கு வந்து போயில. அப்படி பின்னுக்கெல்லாம் பாருங்க இவ்வளோ மரங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி அப்படியே நாங்கள் தொடர்ந்து போய் பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா நான் வந்து நேரம் போட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே நான் போன அளவுக்கு போயிட்டு வரைக்கும் தான் இந்த தோட்டத்தை பாருங்க. எங்கண்ட மாமாண்ட தோட்டம் எல்லாம் வந்து அங்கே தூரம் இருக்குது. அப்போ அங்கே நான் வந்து போயில. இது நான் வார வழியில் இந்த பச்சை மிளகாய் எல்லாம் காய்ச்சி முடிஞ்சுது. இதுதான் தம்பால ரோட் அப்படியே நேராக போவாங்க. அதில் இருக்கிறான்னு தம்பால ரோட். அப்படியே நாங்கள் வந்து அந்த தோட்டத்தையும் பார்த்துட்டு நான் இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வெள்ளை சந்தியில் வந்து நிற்கிறேன். நச்சுவேலி போகிற சந்தியில் பாருங்க. இங்கால் பக்கம் போனோம்னா பருத்துற போவோம், அங்கால போனோம்னா யாழ்ப்பாணம் போனோம், இப்படியே போவோம்னா அச்சுவேலி நோக்கி போவோம். அப்போ நாங்கள் வந்து இப்போ இதில் நிற்கிறோம். இனி நாங்கள் பருத்துற நோக்கி விட்ட போகிறோம் பாருங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இவ்வளோ தான் வெள்ளை கிடக்குது பாருங்க. பாலம் எல்லாமே வந்துருக்குது. அப்படி இங்கால கிடக்குது. அப்படி நாங்கள் வந்து இந்த பாலத்துல எனக்கு நடந்து போகணும்டா. ஆனா தனியா நடுவு நாள் நிக்கிறேன். ரெண்டே கொஞ்சம் ஆக்கள் செனப்பிளக்கம் கூட நிக்கிற நடினான்றாங்க. ரெண்டு வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வெள்ளையில உள்ள அந்த கோயில், 2 கோயில் இங்க கும்பிட்டுட்டு தானே எல்லாருமே போறோம். அப்படி இந்த இடம் வந்து கொஞ்சம் அப்படி டெவலப் ஆயிட்டு பாருங்க. நாங்களும் அப்படி வந்து முத்தனை கோயிலுக்கு கேடி செல்வம் பாமல வந்து நிக்கிறேன்.
இங்க பாத்தீங்கன்னா மரக்கண்டல் இருக்கு. அப்ப நான் கொண்டு போய் பார்க்க போறேன். எனக்குமே ஒரு 2 மரம் தேவைப்படுது, பார்த்து காட்டி கொண்டு போவோம். அப்படியே மரக்கடைக்குள்ளே போயிட்டு எனக்கு வந்து ஜேம் மரமும் செம்பருத்தி மரமும் தேவைப்பட்டது. அப்போ அதையுமே வேண்டி கொண்டு அப்புறம் எல்லாத்தையும் பார்க்க ஆசையாக இருக்கும், வேண்டி கொண்டும் வரையிலாத. அப்போ நான் வந்து தேவையானது வேண்டி கொண்டு அப்படியே வந்துட்டேன். சரி, நான் வந்து மரக்கடையிலையுமே அப்படியே ஒரு 3 மரங்களையும் வேண்டி கொண்டு அப்படியே எங்க குட்டி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ரம்புட்டானம் வேண்டி கொண்டு அப்படியே நான் வந்து வீட்டை வந்துட்டேன். இதான் பார்த்தீங்கன்னா நான் வேண்டின மரம் செம்பரத்தையும் ஜாம் கண்டும் நிழலுக்காண்டி. அப்போ 2மே வேண்டி கொண்டு வந்தேன் பாருங்க. அப்படியே நான் வார வழியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓலையில் சுற்றின ஒரு வெள்ளரி பழம் உண்டு விற்று கொண்டிருந்தவனம். அப்போ இது வந்து எனக்கு என்னென்றே தெரியாது. கிட்ட போயிட்டு இது என்ன அப்படின்னு கேட்க, இது வந்து வெள்ளரி பழம்னு சொன்னவினம். அப்போ நானுமே வந்து அப்பாவுக்குமே வந்து விருப்பம் இப்படியான பழங்கள். அப்போ சரி ஒன்று வேண்டி கொண்டு போவோம்னு பார்த்துட்டு எடுத்து பார்க்க கொஞ்சம் மேலே மூள் இல்லாதான் இருந்தது. அப்போ பிறகு கடைசியாக ஒன்று தந்தவர் இப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல பழம் படிச்சுட்டு பழுத்துட்டேன்னு சொல்லி, அப்போ அதை வேண்டி கொண்டு வந்து வீட்டை தான் கொண்டு வந்து அப்படியே பிரித்து எல்லாருமே வந்து சாப்பிட்டு நாங்கள் பாருங்கோ. நல்லபடியாக போயிட்டு வந்துட்டேன். நான் கோயிலெல்லாம் கும்பிட்டுட்டு போனாங்க. அந்த வெள்ளவெளியில் உள்ள கோயில் தான். அப்போ நான் கோயிலுக்குள்ள கொஞ்சம் நேரம் போட்டது, அவசர அவசரமாக போனாலே வீடியோவில் எடுக்காம நம்ம வரைக்கும் நான் வந்து எடுத்து கொண்டு வந்தேன். வரைக்க பார்த்தீங்கன்னா நான் மச்சம் சாப்பிட்டு வந்தாலே கோயிலுக்குள்ள கோயில் இப்போ வழியாக நல்லா கும்பிட்டுட்டு நான் போய் வரைய கும்பிட்டு தான் போனாங்க. வரைக்கணும் அதை கும்பிட்டுட்டு வந்தேன். அப்போ நான் வந்து இப்போ வீட்டை வந்துட்டேன். என்னடா அவசர அவசரமா நடுநேரம் வந்துட்டு பார்த்தா ஒரு பிளவுஸ் உண்டு அவசரமா கூட போனோம் வீட்டுல 4 மணிக்கு. அப்ப நான் 4 மணிக்கு விரைச்சோன்னா அப்ப காலையில வெட்டி வச்சுட்டு தான் பழுதுட்டான். அப்ப நான் வந்து அந்த பிளவுஸ் தைச்சு போட்டு தான் மிச்ச வேலையை பார்க்க போகணும். அந்த போன வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. சரி, அப்ப இவ்வளவு நாள் காணொலி என்னுடைய காணொலி. அப்ப உங்களுக்கு என்னுடைய காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷனை கொடுங்க. அப்ப நான்